ஹலோ சொந்தங்களே! ஒரு கைப்பிடி திராட்சை போதுங்க. அழகா இருக்க நீங்க பேரழகா ஆகுறதுக்கு. விட்டமின் சி மற்றும் நிறைய தாதுக்கள், ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச பழங்கள்ல ஒண்ணு தாங்க பச்சை திராட்சை. அது மட்டும் இல்லாம ரெஸ்வராட்ரல் அப்படிங்கிற முக்கியமான மூலப்பொருள் ஒண்ணு இந்த பச்சை திராட்சையில இருக்குங்க. இதுதான் நம்ம ஸ்கின்னோட சுருக்கத்தை சரி பண்ணுறதோட, புற ஊதா கதிர்களோட தாக்கத்துல இருந்தும் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்குது. சரி, ஓகே. இந்த திராட்சையை எப்படிலாம் நம்ம ஸ்கின்ல பயன்படுத்தலாம்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு திராட்சை ஸ்க்ரப்பு. இந்த திராட்சை ஸ்க்ரப்பை எப்படி பண்ணுறதுனா, திராட்சையை நல்லா அரைச்சிட்டு கொட்டையோடு அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு ஆலிவ் ஆயில் ப்ளஸ் ஹனி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்கின்ல ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம். அடுத்து திராட்சை டோனர். திராட்சையை நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து காட்டனில் டிப் பண்ணி நம்ம ஸ்கின்ல ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டே இருக்கலாம். 3வது திராட்சை பேக்கு. அது எப்படி செய்கிறதுனா, திராட்சையை நல்லா கொட்டையோடு அரைச்சிட்டு அதில் தயிர் மிக்ஸ் பண்ணி நம்ம பேக்காக யூஸ் பண்ணிட்டு வரலாம். பேக் போட்டு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணலாம். இது எதுவுமே என்னால் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. கிரேப் சீட் ஆயில்னு ஒன்று விற்கிதுங்க. அதை வாங்கி டெய்லி அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இது மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம ஸ்கின்ல உள்ள கொலாஜன் உற்பத்தி அதிகமாகி நம்ம ஸ்கின் எப்பயுமே இளமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கின்ல உள்ள அன்ஈவன் டோன் எல்லாம் சரியாகி ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும்.